வாட் ஐ ஈட் இன் எ டே பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில ஒரு 40 நிமிஷம் நல்லா வாக்கிங் போனேங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்களா, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே டைம் போனதே தெரியல. அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு பார்க்குறேன், டைம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 40 நிமிஷம் நடந்திருக்கோமா அப்படின்னு தான் தோணுச்சு. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன். அதில் ஒரு 6 பாதாம் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜூஸு, நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டு அந்த ஜூஸ் தான் குடித்தேன். பயங்கர கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கும் கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பட்டாணி மசாலாவும் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பட்டாணி மசாலா மட்டும் எடுத்து அதில் நிறைய வெங்காயம் நறுக்கி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடயே ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் வெளியில் ஹோட்டல் தான் போயிருந்தோம். பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட போனோமா, அப்படியே மைண்டு மாறிடுச்சு. அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசை, பிரியாணி இதெல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா ஃபுல் கட்டியாச்சுங்க. ஈவினிங் போல் பசங்களுக்கு மாதுளம்பழம் உரிச்சு கொடுத்தேன்னா, அதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளம்பழம் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு நான் டின்னர் வந்து சாப்பிடல, ஸ்கிப் பண்ணிட்டேன். மதியம் சாப்பிட்டதே ஹெவியாக இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து சீரகம் கொதிக்க வச்ச தண்ணி தான் குடித்தேன்.